நெற்றிக்கண் வந்து உள்நோக்கிய பயணம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நமக்கு சொல்லும் அது. அப்போ அது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு பியூரிஃபை ஆகணும். அந்த பியூரிஃபிகேஷன் தான் வந்து சமுதாயத்துக்கு வந்து போய் சேரும். அப்படி சேரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தோம்னா சமுதாயத்தில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமதர்ம சமுதாயமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்றதுக்கு உண்டான ஒரு வழிவகை செய்கிறதுக்கு இந்த தியானம் வந்து உதவி புரியும். எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை கிடைக்காம, படித்த படிப்பில் ஃபெயில் ஆகிடுறது, அப்புறம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம, வேலை கிடைச்சாலும் அதில் சக்ஸஸ் ஆகாமல், அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணால் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சகிப்புத்தன்மையும் இல்லை. ஆண்கள்கிட்டையும் இல்லை, பெண்கள்கிட்டையும் இல்லை. முக்கியமாக பெண்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் வந்து எப்படி வந்து வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தியானம்ன்ற ஒரு கருவி இல்லாமல் நமக்கு அது தெரியவே தெரியாது. நிறைய வார்த்தை பொருள்களாக இருக்குது இன்னைக்கு. ஒரு வார்த்தை சொன்னால் ஆப்போசிட்ல இருக்கும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிற மாதிரிலாம் ஆயிடுது. அப்போ அந்த புரிதல் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஸ்பிரிச்சுவலாக வந்து ட்ராவல் பண்ணால் மட்டும் அந்த புரிதல் வரும், கொஹெசிவ்னஸ் வரும். எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானம் செஞ்சால் மட்டும்தான் அது அரவணைச்சு போக முடியும் என்று கூறிக்கொண்டு